எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் மெசேஜஸ். ஸோ உங்கள் முன்னாடி 3 பைல் வச்சுருக்கேன், 3 கிறிஸ்டல் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன கிறிஸ்டல் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய எனர்ஜி அண்ட் அதனோட மெசேஜஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, you got amethyst, இந்த பர்பிள் கலர், பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்டல். Okay, got amethyst. Pile number 2, we got citrine, yellow color. Okay, this yellow color. Pile number 3, you got black tourmaline, black color. Okay, ஸோ இந்த 3 பைலில் எந்த ஒரு கிறிஸ்டல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதனோட எனர்ஜி அண்ட் அதை பற்றின ஒரு ரீடிங் தான் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து amethyst என்ன வந்திருக்கு? Okay, got 3 of wands, 9 of wands, sun card. Okay, pile number 1. So pile number 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட தேர்ட் ஐ சக்ரா அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஒரு நாலேஜ், ஒரு பேசிக்ஸ், உங்களோட இன்ட்யூஷன், இது எல்லாமே தான் வந்து உங்களோட கீ பாயிண்ட்ஸ் ஃபார் பைல் நம்பர் 1. இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வந்து பிக்கெஸ்ட் கைடன்ஸ் உங்களோட தேர்ட் ஐ சக்ரா. அண்ட் வந்துட்டு பைல் நம்பர் 1 வந்துட்டு நல்ல ஒரு அட்ராக்டிங் பவர் இருக்கு உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்துட்டு முன்கூடியே வந்து ஒரு சில சைன்ஸ் அண்ட் ஒரு மாதிரியான மெசேஜஸ் ஆல்சோ வந்து கிடைக்கும். இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கும். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவான ஒரு பீப்புளுக்கு மத்தியில் வந்துட்டு நீங்கள் இருக்கணும். அண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த பர்சன்ஸோட கனெக்ட் ஆகிறப்போ நீங்கள் உங்களை நீங்களே வந்து ஒரு பெரிய ஒரு பர்சனாக வந்து உணர்றீங்களோ, இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களோட செல்ஃப் ஒர்த் அண்ட் உங்களோட ஸ்டேட்டஸ் அண்ட் உங்களோட பியூட்டி, நாலேஜ், இது எல்லாமே ரொம்ப உயர்வாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்க தான் வந்து உங்கள் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ பீப்புளை சூஸ் பண்ணுறதுல கவனம் தேவை. ரேண்டமாக எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா பீப்புளை செலக்டிவாக சூஸ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா பைல் நம்பர் 1ஓட ஆரா அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரேண்டமாக வந்துட்டு எல்லா பீப்புளோட எல்லா விஷயங்களையும் இன்வால்வ் ஆகிறது வந்துட்டு நாட் குட். ஓகே, அண்ட் உங்களுக்குமே வந்துட்டு உங்கள் எனர்ஜி வைஸும் சரி, உங்களோட உள்ளுணர்வும் சரி, ஒரு பீப்புளை பற்றி கரெக்டாக வந்து ஒரு பர்சன் பற்றி கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்.
நீங்கள் ஆனால் வந்து அதை கேட்குறீங்களா இல்லையா, தட் இஸ் செகண்டரி. பட் அந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வருது. ஓகே, ஸோ யூ ஆர் பிளஸ்ட். பைல் நம்பர் 1, ஒரு குட் நியூஸ் டெஃபினெட்லி உங்களை தேடி வருது. இந்த வரக்கூடிய இந்த ஒரு நல்ல நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு ஹாப்பி நியூஸாக தான் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட அந்த செல்ஃப் லவ் வந்து ரொம்ப அதிகரிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப உங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்க, உங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், உங்களோட சோலுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உங்களோட சோல் உங்களை வந்துட்டு கைட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களால் ஒரு விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1, ஒரு விஷயம் வேணும், அது கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், லைக் சம்ஒன் உங்களை கைட் பண்ணுறாங்க, எதர் ஒரு பர்சன் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் சைடில். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னாவே உங்களோட ஜேர்னி அண்ட் ரைட் ட்ராக்ல தான் நீங்கள் போவீங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ரிச்னஸ் உங்களை தேடி வருது. ஓகே, அண்ட் பிஃபோர் தேட் ஆல்சோ அது எப்போ உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா உங்களோட உள்ளுணர்வு அண்ட் உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இருக்குல்ல, உங்களை நீங்களே தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களை மீறி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா எஸ், நீங்கள் அந்த ரிச்னஸ் வந்துட்டு உங்களை தேடி பக்கத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். ட்ரீம்ஸ், எஸ் ட்ரீம்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரீம் ஒரு கீ பாயிண்ட் ஃபார் பைல் நம்பர் 1. உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் ஏதாவது ஒன்று ரேண்டமாக ஒன்று வரும்னு வைங்க, நோ, கண்டிப்பாக ஒரு மெசேஜ் உங்கள் ட்ரீம்ஸில் வரும். ஸோ பி கால்குலேட்டிவ், ரொம்ப வந்துட்டு கேஷுவலாக இருக்காதீங்க இந்த விஷயத்தில். அண்ட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் சோலார் பிளெக்ஸஸ் ஆல்சோ, அந்த சக்ராவிலையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பைல் நம்பர் 1, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சி வண்டர்ஃபுல். ஒரு நல்ல நியூஸ் அண்ட் நல்ல கிடைக்கும். சன் கார்டு அண்ட் 3 of Wands அண்ட் Knight of Wands அண்ட் along with alchemy ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. யூ ஆர் பிளஸ்ட், அவ்வளோதான் இந்த டைம் பீரியடு. ஓகே, இது வந்து ஒரு கோல்டன் சான்ஸ், இது ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபார் பைல் நம்பர் 1. இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா இட் வில் பி குட். மிடாஸ் டச், யூ ஹாவ் த மிடாஸ் டச் ரைட் நவ் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் யூ பிகின் டர்ன்ஸ் டு கோல்ட். அல்கமி. ஸோ மிடாஸ் டச் அப்படிங்கிறது இட்ஸ் வண்டர்ஃபுல் திங். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செய்யறீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை ஃபார்வர்டாக எடுத்துட்டு போறீங்களோ, கண்டிப்பாக வந்துட்டு அது சக்சஸ்ஃபுல்லாக முடியும். இட்ஸ் மோர் தென் லக்கை தாண்டி மோர் தென் ஹியூஜ் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இந்த டைம் பீரியட். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து பைல் நம்பர் 1க்கு எல்லாமே ஃபேவர் பண்ணும். ஸோ அது இந்த டைம் பீரியட் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு ஒரு புதுசா ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்களா, எஸ் ஃபேவர் பண்ணும், சக்சஸ் கொண்டு போகும். ஓகே, ஸோ யூ ஆர் பிளஸ்ட். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். கிடைக்கிற ஒரு ஹிண்ட், ஒரு சான்ஸையும் பிடிச்சிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிகிட்டே வரணும். யூ ஷுட் கிளைம் ஹையர். ஓகேங்களா? பைல் நம்பர் 1, இட்ஸ் நாட் லைக் ஓவர் நைட் சக்ஸஸ் கிடையாது. பட் கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமான க்ரோத் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஆக்சுவலி இந்த கிறிஸ்டல் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு ஃபேவர் பண்ணும் அண்ட் மென்டலி ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு சோர்ஸ் இருக்கு அண்ட் எல்லாமே இருக்கு. ஆனால் எப்படி செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி மட்டும் தான் கிடையாது. ஒரு மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஒரு விஸ்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அட்ராக்ட் பண்ணணும். ஃபோக்கஸ் மோர் ஆன் யோர் தேர்ட் ஐ சக்ரா, which is very very important. okay, so உங்களுக்கு இந்த amethyst வந்துட்டு இப்போ நீங்க கிறிஸ்டல் பேசிஸ்ல சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல் உங்களுக்கு வந்துட்டு ஷூட் ஆகும். okay, so that's all for pile number 1. thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த yellow color citrine வண்டர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டல் ஸோ சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துடலாம்.
ஸோ எனர்ஜி வந்துட்டு ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு எனர்ஜி. எஸ், வெயிட்டிங் இன் த கார்னர். கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, லைக் கூல் ஆட்டிடியூட், பாசிட்டிவான ஒரு திங்கிங், பாசிட்டிவான ஒரு அப்ரோச். Yes, you got okay. So pile number 2. Pile number 2 பொறுத்த வரைக்கும் you got ஒரு நல்ல ஒரு கார்ட்ஸ் வந்திருக்கு. நல்ல ஹோப் ஆல்சோ இந்த இடத்துல வருது. See, pile number 2, first of all வந்துட்டு the wheel is turning. அதாவது எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக்கிட்டு நீங்களும் வந்து டல் ஆகி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் டல் ஆக்கி டூ மச் ஆஃப் ட்ராமா, டூ மச் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் now அது எல்லாமே வந்து ஃபேட் ஆகும். த வீல் இஸ் டர்னிங். ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த ஒரு பேட் லக், உங்களுக்கான அந்த மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு சரியாகும். இந்த டைம் இட் வில் பி குட், ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஒன் திங் வந்துட்டு உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் தான் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, பட் ஆனால் அது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் இருப்பீங்க. இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நாளைக்கு அந்த கான்ஃபிடென்ட் போயிடும். ஸோ அப்படிதான் வந்து இருப்பீங்க, பட் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வரும். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த ஜாய்ஃபுல்னஸ், எஸ், அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் திங், குட் எனர்ஜி. ஓகேங்களா? பைல் நம்பர் 2, டெஃபினெட்லி கிராட்டிடியூட் நிறையா சொல்லுங்க. அண்ட் பீப்புளோட வந்துட்டு நீங்கள் ரேண்டம்லி வெளியே போறீங்க, பீப்புளோட கனெக்ட் பண்ணுறப்ப ஆல்வேஸ் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் வச்சுக்கோங்க. ஒரு கீப் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ். அதாவது வீட்டில் என்ன பிரச்சனைகள், ஆஃபீஸில் என்ன பிரச்சனைகள் அங்கே வச்சிருங்க. வெளியில் வரீங்களா, நியூ பீப்புளை மீட் பண்ணுறீங்களா, ஸ்மைலிங் ஃபேஸ், குட் ஆட்டிடியூட், குட் வைப்ஸ், இதெல்லாமே நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களை பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு கிரியேட் வச்சுக்க ஆரம்பிங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சூப்பர். அதாவது எனர்ஜி இஸ் அ கீ பாயிண்ட் ஃபார் பைல் நம்பர் 2. நீங்கள் வந்து என்ன டேலண்டாக இருங்க, என்ன வேணா நீங்கள் சூப்பர் எப்படி வேணா இருங்க, பட் உங்கள் எனர்ஜி வந்து லோவாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட எத்தனை டேலண்ட் இருந்தாலும், எத்தனை சூப்பர் குட் கேரக்டர் இருந்தாலும் அது வேலை ஆகாது. ஓகே, ஸோ எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட். டார்க்னஸ்ல இருக்கக்கூடாது. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த எல்லோ, ஒயிட் கலர்ஸ், அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை சுற்றி அந்த மாதிரி இடங்கள் இருக்கணும். அண்ட் சன்லைட் கண்டிப்பாக தேவை. சன் ப்ரேயர், சன்லைட் இஸ் மச் நீடட். ஓகேங்களா? ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஸ்டார்ட் வித் கிராட்டிடியூட், ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிங்க. அண்ட் அந்த ஃப்ரெஷ் சன்லைட், ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல வந்துட்டு ஒரு உங்களை நீங்களே வந்து ஏதாவது கிரியேட்டிவாக வந்து பண்ணுங்க. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு லேட் நைட், லைக் நைட் ஹவுல் மாதிரி லேட் நைட் வந்து ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க, டே டைமில் ரொம்ப லேசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த மாற்றணும். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஏர்லியராக வேக் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு நைட்டு வந்து குயிக்காக தூங்குறது தான் வந்து செட் ஆகும். அதுதான் பெஸ்ட் ஆல்சோ. அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல், ப்ராப்பரான ஒரு ஸ்கெடியூல் வந்துட்டு நீங்க கொண்டு வரணும். பைல் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது மெச்சூரிட்டி இஸ் ஓகே, மெச்சூரிட்டி ஆல்ரெடி இருக்கு. பட் அந்த ஜாய்ஃபுல்னஸ், அந்த பிளேஃபுல்னஸ், அந்த ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, அந்த ஒரு சின்ன விஷயங்கள்னா கூட அதில் அதிகமாக ஆசைப்படுறது, இது எல்லாமே வந்து நேச்சுரலி பைல் நம்பர் 2க்கு இருக்கும். பட் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே. ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஆசைகள் வர ஆரம்பிக்கும். ஓகே, பட் அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்டாப். உங்க இன்னர் சைல்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. soulmate relationship, new romance with a spiritual basis is here for you now. Wonderful. So ஒரு குட் நியூஸ் கண்டிப்பா இருக்கு. soulmate
சிங்கிளா இருக்கீங்க, ஒரு டாக்ஸிக் பாண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கீங்கன்னா எஸ், எல்லாமே எண்ட் ஆகுது. உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் வர ஆரம்பிக்குது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு சில பேர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பண்ணுவீங்க. தட் உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு மேரேஜ் டைம் வந்தாச்சு, ஸோ பி ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லும். மேரேஜ்க்கான ஒரு ப்ராசஸ் ஆல்சோ நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கான பார்ட்னரை தேட ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் பியூட்டியில கான்சென்ட்ரேட் பண்றது, ஃபேஷியல் பண்றது, ட்ரெஸ்ஸஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது, ஒரு லவ் சாங்ஸ், இது மாதிரி அந்த லவ் பேஸ்ட் அண்ட் மேரேஜ் பேஸ்டுக்கான ஒரு வேலைகள் வந்துட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. பிகாஸ் கரெக்டான ஒரு டைம் பீரியட்ல இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மோஸ்ட்லி கல்யாணம் நடந்துரும். அண்ட் இந்த ஒரு பர்சன் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் பாசிபிள். அப்படி நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லவ் கம் அரேஞ்ச் ஆல்சோ பாசிபிள். பட் மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ்க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா பைல் நம்பர் 2, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு டிவைன் கொண்டு வரக்கூடிய பார்ட்னர். மோஸ்ட்லி நீங்க சூஸ் பண்றது இல்லை. உங்களுக்கு லேட் மேரேஜ் பாசிபிள் இருக்கலாம், லேட் மேரேஜா இருக்கலாம், இல்லைன்னா கல்யாணம், லவ், இதுல நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்த பர்சனா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி ஒரு ஸ்ட்ராங் பிளெஸிங் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இந்த பார்ட்னர் இஸ் வெரி பிளெஸ்ட். ஓகே, ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் குட் நியூஸ் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எதை பத்தியும் வரி பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டுலாம் இருக்காதீங்க. the wheel is turning. குட் திங்ஸ், நல்ல விஷயங்கள் வந்துட்டு உங்களை நோக்கி வர்றப்போ பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ஹாவ் திஸ், ஒரு சன்லைட் எப்படி வந்துட்டு ஒரு டார்க்னஸை மறைக்குதோ அது மாதிரி உங்களோட அந்த ஸ்மைலிங் ஃபேஸ், அந்த உங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களோட டார்க்னஸை கம்ப்ளீட்டா வந்துட்டு மறைச்சிரும். ஸோ பட் அதுக்கான ஒரு ஒர்க்கை வந்துட்டு நீங்க பார்க்கணும். ஓகே, சரி, நீங்க எல்லோ கலர்ஸ் அண்ட் எல்லோ பேஸ்டான ஒரு கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதோட எனர்ஜி ஆல்சோ யூ கேன் அப்சர்வ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ pile number 3க்கு you got Justice, Swords. See, got wonderful ஆன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜி வந்திருக்கு. ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இந்த பழைய விஷயங்கள், பழைய டிராமா, பழைய ஆட்டிடியூடு, இந்த ஓல்டு செல்ஃப், இது எல்லாமே வந்துட்டு போக போகுது உங்களை விட்டு. கம்பேரிஷன் ஸ்டாப் ஆக போகுது. வின்னிங் மைண்ட் செட் உங்களை நோக்கி வருது. காம்படிஷன்ஸ், யூ ஸ்டார்டட் டு லவ் காம்படிஷன்ஸ். அண்ட் இது வந்து ஒரு ஒன் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சம்மன் வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்க லைஃப்ல டூ ஃபேஸ்டு பீப்புள் நிறைய இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவங்கள நம்பவே முடியாது. அவங்க கலர்ஸ், அவங்க ட்ரூ கலர்ஸ் மாறிட்டே இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் ஈவில்னஸ் எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்துட்டு உங்க லைஃப்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது வருது. ஸோ ஒன் பர்சன் இன் யோர் லைஃப், உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பர்சன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போறாங்க. அண்ட் அவங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்து. அந்த நெகட்டிவ் பர்சன் யாரோ அவங்கள வந்துட்டு உங்ககிட்ட இருந்து விலக்கி வைப்பாங்க. அண்ட் நீங்களே அவங்கள தேடி போகணும்னு நினைச்சா கூட உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட லைஃப்ல எக்ஸ் பார்ட்னர் இல்லைன்னா வந்து பாஸ்ட் பீப்புள், அவங்க வந்துட்டு ரொம்ப வெரி பேட், உங்களை ரொம்ப டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க அவங்கள லவ் பண்றீங்க, ஹோல்டு பண்றீங்க. இன்னும் லைஃப்ல இன்னும் ஹர்ட் ஆயிட்டே இருக்கீங்க அதனால. பட் இந்த ஒரு பர்சன் உங்க லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் பர்சன் சொன்ன பாத்தீங்களா, அவங்க வந்து வெரி குட் அட் ஹீலிங் அண்ட் வெரி குட் அட் அந்த ஒரு பர்சனாலிட்டி, இந்த டெவலப்மெண்ட், இந்த சைக்காலஜிக்கல் திங்ஸ்ல ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அழகா வழி நடத்தி கொண்டு போவாங்க. உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்க ஒரு நெகட்டிவ் பீப்புளை தேடி போறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க.
ஸோ விச் இஸ் வெரி குட். யூ ஆர் ப்ரொடெக்டட். கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பவர்ஃபுல் சேஞ்ச். லுக் அட் த ஆட்டிடியூடு. உங்க ஆட்டிடியூடு வந்து அப்படி பவர்ஃபுல்லா மாற்றம் வரும். யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்த நீங்க, யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வரும். ஸோ யூ கேன் see the two difference. ரைட். யார் என்ன நினைப்பாங்கன்னு பயந்து பயந்து செஞ்ச நீங்க, யார் என்ன நினைச்சா எனக்கு என்னன்னு உங்களுக்கு பிடிச்சதை செய்ய போறீங்க. ஸோ இந்த ஒரு ஆக்சுவலி அந்த ஒரு ஹேபிட் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த ஒரு ஆட்டிடியூட நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. இந்த ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. யாராவது சுத்தி இருக்கவங்க, உங்க ஃபேமிலியோ இல்ல உங்க லவ்டு ஒன்னோ இந்த ஆட்டிடியூட உங்ககிட்ட இருந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. யூஆர் கெட்டிங் பவர்ஃபுல். உங்க ஆரா எனர்ஜி இஸ் கெட்டிங் பவர்ஃபுல். அப்படியே சண்டைக்கு போற ஆட்டிடியூடு தான் இருக்கும். யூ ஸ்டார்டட் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே. See, very, very strong, good energy. Very strong and good energy. And ரொம்ப நாளா உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்பீங்க. அதுல ஒரு மூமெண்டே இல்லாம இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மட்டுமே வந்துகிட்டு இருக்கும்னா இந்த டைம் பாசிட்டிவா வந்து அது நகருது. எஸ், யூ காட் ஹெல்ப்ஃபுல் பர்சன். நான் சொன்ன மாதிரியே யூ காட் ஹெல்ப்ஃபுல் பர்சன். சம்ஒன் வாண்ட் டு ஹெல்ப் யூ. திங்க் ஆஃப் whom that might be and initiate contact. See, இது ரெண்டும் வந்துட்டு வெரி மச் ஸ்ட்ராங் மெசேஜ். சி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்க லைஃப்ல இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. அது அந்த பர்சன் வந்து இட்ஸ் நாட் லைக் ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது. உங்க லைஃப்ல இருக்கிறவங்க தான். ஒரு நியூவா வந்திருக்கலாம், இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல சம்ஒன் வெரி ஸ்பெஷல். அதாவது அந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் சொல்ல முடியாது, பட் வெரி குட் பர்சன். ஓகே. ஸோ அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவங்களை அவ்வளோக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் கனெக்ட் ஆகல. பட் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை வந்து சைலண்டா வாட்ச் பண்றாங்க. அவங்க லைஃப்ல நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரைட். ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆனால் உங்ககிட்ட வர யோசிக்கிறாங்க. பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் உங்க ஆட்டிடியூடு டோட்டலா மாறிடுச்சுன்னு சொன்னேன். ரைட். பயந்துகிட்டு இருந்த, சென்சிட்டிவா பயந்துகிட்டு எல்லாத்திலையும் தள்ளி நின்ன பைல் நம்பர் 3 போல்டா முன்னாடி வந்து நின்று என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையோ, ஒரு சில பேர் இன்னும் நீங்க அதை ரியலைஸே பண்ணல. பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட், அந்த ஆரா வந்து உணர்றாங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு அப்படி ஸ்டார்ட் எல்லாம் ஆகல, அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்ல அப்படின்னா வரும். ஓகே. ஸோ அந்த ஒரு கிரவுண்டிங், அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இஸ் கம்மிங். இந்த எமோஷனல் டிராமா, எமோஷனல் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? இட்ஸ் அ வெரி வெரி குட் திங். நீங்க வந்து அது ஒரு நியூ லவ் திங்ஸ், ஒரு நியூ லவ், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரூ லவ் ரிசீவ் பண்ண இந்த எமோஷனல் டிராமாஸ் தானா விலகுது. ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் டு அக்செப்ட், அந்த நியூ லவ் அக்செப்ட் பண்ண இந்த எல்லாம் விலகுது. சே, லவ் இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் லைக் பார்ட்னர் தான் வந்து லவ்னு கிடையாது. ஓகே. ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. ஒரு ஒரு ஜென்ரலி நார்மலி எல்லாரும் பர்சன்ஸ் கிட்ட இருந்துமே வந்துட்டு உங்க ஃபேமிலியா இருக்கட்டும் இல்லை எனி ஒன், அவங்க கிட்ட இருந்து இந்த ட்ரூ லவ் அஃபெக்ஷனை ரிசீவ் பண்ணாலுமே அதுவும் லவ் தான். ஓகே. ஸோ டோன்ட் வரி, கவலையே பட தேவையில்ல. அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்களே ஒரு கான்டாக்ட் ஆரம்பிங்க. இதில் ஈகோ கிளாஷஸ் எதுவுமே கிடையாது. நீங்களே கான்டாக்ட் ஆரம்பிங்க. பிகாஸ் அந்த பர்சன் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் உங்களோட அந்த எனர்ஜி ஆட்டிடியூடு ஸ்டாப் பண்ணுது. அவங்கள வந்து பயப்படுறாங்க. நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஓகே. சி, ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி வருது. ஓகே. ஸோ ஸ்டே பாசிட்டிவா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு கீ பாயிண்ட் ஃபார் பைல் நம்பர் 3. ஓகே. ஸோ நீங்க பிளாக் கலர்ஸ் அண்ட் பிளாக் கலர் கிறிஸ்டல்ஸ், பிளாக் டர்மலின்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ கோ ஃபார் கிறிஸ்டல் சூசிங், லைக் ப்ரொடெக்ஷன் இஸ் மச் நீடட். அதுதான் உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ
என்னோட 3 பயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜென்ரல் ஃபார் ஆல், எல்லாத்துக்குமே ஜென்ரலாக இருக்கும். உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பர்சனலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணுங்க, என்னோட காண்டாக்ட் இருக்கும். அதை வச்சுட்டு பர்சனலி என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரீடிங்கிறது உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ.